ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 ஹிந்தியில் வெளியான சிட்டடல் ஹானி பன்னி வெப் சீரிஸோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பை ஆக்ஷன் மூவியாக கொண்டு போயிருக்காங்க. மொத்தமாக 6 எபிசோடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே 45 to 50 நிமிஷத்தில் உங்களுக்கு பார்த்தா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஹீரோவாக வருண் தவான் இருக்கார், ஹீரோயினாக சமந்தா இருக்காங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வருண் தவான் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக பார்த்தா வேலை செய்வார். ஸ்டண்ட் ஒர்க் சினிமாவில் ஸ்டண்ட் ஒர்க்காக பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் அது கூடவே ஒரு ஏஜென்ட்லேயும் பார்த்தா ஒர்க் பண்ணுவார். அடுத்த கட்டமாக பார்த்தா சமந்தா எடுத்தீங்க அப்படின்னா, அவங்க பார்த்தா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வீட்டெலாம் வந்துடுவாங்க. ஸோ இருந்தாலும் ஆக்ட்ரஸாக நிறைய சாதிக்க முடியாது. அவங்களுக்கு தங்குறதுக்கு கூட வழி இல்லாத நிலைமையில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இங்கே நடிக்கிறத விட ஓப்பனாக வெளி நடிக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை செய்வீங்களான்னு கேட்பாங்க. இந்த சம்மந்தா பார்த்தா அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க ஏஜென்ட்டில் போய் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு வேலையை பார்ப்பாங்க. அந்த வேலை பார்த்தா ஓரளவுக்கு போகும், பட் ஃபெயில் ஆகிடும். ஏன்னா அவங்க ஏஜென்ட் அப்படின்றதால அவங்க ஐடென்டிஃபை எங்கேயுமே பார்த்தா காமிக்கக்கூடாது. பட் சம்மந்தா காமிச்சிருவாங்க. இதில் நம்ம வருண் தவான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வரும் அப்படின்றதால இதுக்கப்புறம்னால பார்த்தா ஆக்டர்ஸாக மாற முடியாது, நீங்கள் வீட்லேயே தான் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்தில் சம்மந்தா வீட்லேயே பார்த்து இருக்கிறாங்க, போர் அடிச்சிருது. அவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, நம்மளும் இந்த ஏஜென்ட்டில் சேர்ந்தெல்லாமே டிசைட் பண்ணி ஏஜென்ட்டுக்கு போயிடுறாங்க. ஏஜென்ட்டில் அவங்களும் ஒரு ஆறாக மாறிடுறாங்க. ஸோ இந்த ஏஜென்ட் எப்படி உருவாச்சு, அதுக்கான கதை என்னன்றதையும் பார்த்தா அப்பப்போ சொல்லுவாங்க. அதையும் பார்த்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஏஜென்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு டிவைசஸ் இருக்குங்க. அந்த டிவைசஸ் மூலமாக ஃப்யூச்சரில் ஒரு உலகத்தையே நம்ம மாற்றலாம் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸை ஒருத்தர் வச்சுருக்காரு. அதை பார்த்தா இவங்க ஆட்டையை போட்டு வர்றது, இதுதான் அவங்க ஏஜென்ட் அவங்க குறிக்கோளையே வச்சுருக்காங்க. ஸோ சம்மந்தம் பார்த்தா அந்த ஏஜென்ட்டில் சேர்த்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த டிவைஸ் மூலமாக நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்றத சம்மந்தாவுக்கு தெரிய அவங்க வேறு ரூட்டில் போயிடுறாங்க. ஸோ கடைசியாக இந்த டிவைஸை கண்டுபிடிச்சாங்களோ அவங்க கிட்டது காப்பாற்றான். இதுதான் ஒரு மொத்த ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஸ்டோரியோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு கதைக்கல்னு சொல்லலாம். பட் அவங்க அமைச்ச விதம் பார்த்தா அந்த அளவுக்கு சரியில்லை. ஏன்னா பார்த்தா இவ்வளோ லென்த்தாக எடுக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காதுங்க. ஏன்னா 6 எபிசோட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் 50 நிமிஷம் டியூரேஷன் வருது. இதில் நம்ம ஒரு மூவியாக அவங்க எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பராக இந்த மூவியே கன்வெர்ட் ஆகி நல்லா வந்திருக்கும். இவங்க வெப்சீரிஸாக எடுத்ததை விட மூவியாக கன்வெர்ட் பண்ணிதான் பக்கா வந்திருக்கும். வெப்சீரிஸ் அந்தளவுக்கு பார்த்தா ரொம்பவே லென்த்தாக கொண்டு போயிருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட முக்கிய கதாபாத்திரம் யாருன்னா சம்மந்தா மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் இந்த வெப்சீரிஸை தூக்கி கொண்டு போகிறாங்க. நம்ம நார்மலாக பார்த்த சம்மந்தா விட இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருப்பாங்க. ஆக்ஷனாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த வெப்சீரிஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸாக நடக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992 ஒரு கதை நடக்கும். அதேமாரி ப்ரெசண்ட்டாக 2000 ஒரு கதை நடக்கும். ஸோ இது பார்த்தா மாற்றி பார்த்து இப்போ ஒரு சீசன் ஒரு எபிசோடு போகுது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அது 1992 காட்டுவாங்க, ஒரு 10 நிமிஷம் 2000 பீரியடில் காட்டுவாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்க சொல்ல இது எந்த பீரியடில் இந்த கதை போகுது அப்படின்ட்டு நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ அந்த மாதிரி அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு தேவையில்லை. சம்மந்தா பார்த்தா துரத்துவாங்க நிறைய பேர், அதுதான் ப்ரெசண்டாகவே காமிச்சிருப்பாங்க. ஏன் துரத்துறாங்க அப்படின்றத பாஸில் ஒவ்வொரு கதையாக ஒன்றா சொல்லிட்டு வருவாங்க. ஸோ ரொம்ப லென்த்தியாக தான் போச்சு. நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தோன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னா மட்டும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப ஆக்ஷன் த்ரில்லிங்காலாம் போகலைங்க. டீசெண்டாக இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக ஸ்பை மூவின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பை மூவினா எந்த அளவுக்கு பார்த்தா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எடுத்துக்கலாம். இதில் எந்த ட்விஸ்ட்டுமே எந்த டர்ன்ஸுமே இல்லை. கதை அது பாட்டும் அப்படியே போயிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தா 3வது எபிசோடு மேலே நம்மளே கதை என்ன அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். மீதி 3 எபிசோடுமே வேஸ்ட்டாக தான் எடுத்துருப்பாங்க. கடைசி 3 எபிசோடு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் எபிசோடு பக்காவாக கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு எபிசோடுமே டல் ஆகிட்டு தான் போச்சு தவிர எங்கேயுமே பார்த்தா ஹையாக போகலாம். ஸோ இதான் இப்போதைக்கு இந்த வெப்சீரிஸோட மொத்த இன்ஃபர்மேஷன். நடிச்சலையுமே ஓகேவாக நடிச்சிருக்காங்க. இல்லை வருண் தவானுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்கோப் இருக்க மாதிரி தெரியலைங்க. ஏன்னா சம்மந்தாவே மொத்த கதையுமே தூக்கிட்டாங்க. சம்மந்தாவுக்கு தான் இந்த வெப்சீரிஸ் எடுத்தா போல தெரியுது. வருண் தவான் அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணலை. அவர் வர சீனில் ஆக்ஷனில் மட்டும் பண்ணிட்டு போயிடாரு. ஸோ இதுதான் உங்களுக்கான மொத்த ஸ்டோரி. ஒரு சில ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, பட் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மூவி ரிவ்யூ பார்த்தவங்க மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.